வெல்கம் பேக். அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு கூட்டு குடும்பத்தில் வாழும் தம்பதியினர் வெர்சஸ் தனி குடும்பத்தில் வாழும் தம்பதியினர். கூட்டு குடும்பம்னா 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கடா. யார் அதிகமா சம்பாரிச்சு ஷேரிங் யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான் சார், அவங்க சொல்றதான் சார் கேட்பாங்க. அதிக சம்பாதிக்கிற ஆளுக்கு தான் வீட்டுல சவுண்ட் ஜாஸ்தி. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில வந்து என்னன்னா ஒரு லே ஆஃப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்பா அம்மா தம்பி எல்லாருமே கூட இருந்து நீ கவலைப்படாத, 3 months ஆனாலும் சரி 6 months ஆனாலும் சரி நம்ம பேக்கப் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் எல்லாரும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்கறதுன்றதே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ற ஒரு பவர் கிடைக்கும் சார். சார் நீங்க டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. மயக்கம் வருது, நான் கீழே விழுறேன், எங்க அண்ணன் தூக்குறேன், எங்க அப்பா தூக்குறான்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க ஏஞ்சி நிக்கிறோம், உங்களோட எங்களுக்கு தான் பலம் அதிகம் சொல்றோம். நாங்க மயக்கச்சு ஊந்துட்டா எங்க அப்பா தூக்குறாங்க, எங்க அம்மா தூக்குறாங்க சொல்ல, எங்க அப்பா அம்மா ஊந்துட்டா பக்கத்துல நான் இருக்கணும் தூக்குறதுக்கு. ஐயா என் பையன் அவன் மீன்பாடி ஓட்டினேன், மோட்டர் வண்டி ஓட்டினேன், இப்போ ஆட்டோ ஓட்டுறேன். என் கை காசுல வளரல. அவங்க தனி குடும்பம் போனது உங்களுக்கு சந்தோஷமா? அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியா இருக்கிறானா அது ஒரு டீசெண்டான இடம். நாங்க இருக்கிறது வந்து குப்பை தொட்டி. ஏன் தனி குடுத்தனம் வேணாம்? வாட் இஸ் வேலிட் ரீசன்? உங்ககிட்ட அதுக்கான என்ன காரணம் இருக்கு? கூட்டு குடும்பத்தில் தான் நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியும். தனித்தனியா செலவுகள் ஜாஸ்தி தான் ஆகும். 2 குடும்பம், 2 கேஸ் அடுப்பு வாங்கணும், 2 வீடு, எல்லாமே தனித்தனியா பண்ண வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பத்தில் அப்படி கிடையாது. மொத்தமா எல்லாமே ஷேர் பண்ணும் பொழுது செலவுகள் கம்மியாகும், சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும் சார். இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட உண்மையான வருமானத்தை மறைச்சிட்டு அதுல இருந்து தான் சேவிங்ஸை பண்ண முடியுமே தவிர அவங்க உண்மையான வருமானத்தை சொல்லி அந்த இடத்துல சேவிங்ஸே பண்ண முடியாது சார். இப்போ அப்ராக்சிமேட்டாக சொன்ன ஒரு 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்க சார். எந்த அப்பாதும் சேர்த்து அப்பா அம்மா பேர்லையும் இன்சூரன்ஸ் போகும், எங்க பேர்லயும் ஒரு இன்சூரன்ஸ் போகும். சொந்த வீடு அப்படின்றதுனால வாடகை இல்லை, கிராசரிஸ் எல்லாமே அப்பாவோட செலவுகள், இபி அண்ட் சிலிண்டரு அண்ட் இப்போ நம்ம வெளியில போயிட்டு வர்றது என் சைட்ல இருந்தா போகும். அது இல்லாம ஒரு 5,000 6,000 ரூபா என் சம்பளத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இதே தனியா இருக்கிறனா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு செலவுகள் கண்டிப்பா பண்ணி தான் ஆகும். கூட்டு குடும்பத்திலேயே 4 பேர் ஆளுக்கு 2,500 போடுறாங்க சார். ஒரு நேரம் வந்து 4 பேர்ல ஒருத்தருக்கு கொடுக்க முடியாம கஷ்டம் வரும் சார், சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க சார். 1 முறை பண்ணுவாங்க, 2 முறை பண்ணுவாங்க, 3வது முறை கொஸ்டின் பண்ணுவாங்க சார். அப்போ சண்டை வரும், பிரச்சனை வரும். இதுவே வெளியே வந்துன்னு வச்சுங்களேன், முதல் 2 மாதம் கஷ்டப்படுவோம் சார். அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளா நம்ம இருக்க முடியும் சார். அதாவது அங்க இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே சேவிங்ஸ் இருக்காது சார். தனி குடுத்தனத்துல தான் பொருளாதார உயர்வு இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போ கரண்டா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பகிர்ந்துக்கிறது இங்கே யாரு? வாடகை வருது 30,000னா நான் 15,000, தம்பி 15,000. ஸோ அப்பா அம்மா வந்து என்னன்னா கிராசரிஸோ இல்லை வந்து கரண்ட் பில்லோ அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அவங்களுக்கு மொய் வைக்கணும் அப்படின்னா அதை அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. 50,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும் வைங்களேன். இவர் உங்கள் தம்பின்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு 60,000 ரூபா இல்லை 70,000 ரூபா சம்பாதிப்பார், உங்களை விட 20,000 ரூபா. அப்போ அவர் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா இல்ல செலவு அப்படியே சம்பளம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வருமான பிரச்சனை இல்ல? வருமான பிரச்சனை இல்ல, ஏன்னா எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நான் நாங்க தனி கொடுக்கணும் இருக்கணும்னா 25,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்ல 20,000 ரூபாய் சென்னையில இருக்கிற ரெண்ட். இதே வந்து மொத்தமா 5 பேர் மொத்தமா இருந்தே 30,000 ரூபாய் தான் கட்டுறோம். இந்த மாசம் ரெண்ட் நான் கொடுக்குறேன்னா அது கண்டினியூஸா நான் தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அவன் வந்து என்னன்னா அதை தனியாக டேக் ஓவர் பண்ணிப்பான். இபி பில்லோ ஈக்குவலா இருக்கும், ஸ்பிளிட் அப் ஆகும். நீங்க சொல்றீங்களா இப்ப நான் 60,000 ரூபாய் வாங்குறேன், தம்பி 50,000 ரூபாய் வாங்குறான்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் நட்டம் தான். ஆனா இருந்தாலும் அவன் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு எக்ஸ்பென்ஸை மட்டும் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம். நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் குடும்பத்துக்காக 30,000 ரூபாய் நான் ஷேர் பண்றேன்னு யாரும் சொல்லலை. அதே நான் 5,000 ரூபாய் தரேன், தம்பியும் 5,000 ரூபாய் தரான். அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் தான் சார், ஆனால் அவன் 5,000 ரூபாய் தரான், நான் 5,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே தவிர தம்பி கஷ்டப்படுறான் நீ காசு வேணாப்பா நான் 20,000 ரூபாய் தரேன் நான் குடும்பத்தை பார்க்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இப்போ 5,000 ரூபாய் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணோம். ஒருவேளை என் தம்பியால் பண்ண முடியலன்னா ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், எப்போ இருக்கோ கொடு. அந்த எத்தனை மாசம் சார் கொடுப்பீங்க? எத்தனை மாசம் கொடுப்பீங்க? தம்பி இல்லாம இல்ல சார் கொடுப்பீங்க, தம்பி இல்லாம இல்ல சார். ஒரு நிமிஷம், 3வது மாசம் உங்க மனைவி கேட்பாங்க, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட மச்சினர் ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவர்கிட்ட ஃபண்டு கிடையாது, எங்ககிட்டயும் அவர் எதுவும் கேட்கல. அப்போ என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி தம்பி கடை வைக்க போறேன், நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திருப்பி அந்த அமௌண்ட்டை இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பி என்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தார். வேணாங்க, உங்கள் தம்பிக்கு நீங்கள் செஞ்சது அதை வாங்க வேண்டாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் வேணான்ட்டோம். எங்கள் மூத்தார் பார்த்தீங்கன்னா நான் என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு ஒரு 1 lakh இப்போ கொடுத்தாரு. அவராக விருப்பப்பட்டு தான் கொடுத்தாரு. எங்களை திருப்பி கொடுன்னு அவர் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாமே நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க சார். எங்கள் பையன் எங்களோட இருந்தால் வரலையா, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருந்தோம் சார். 3 பேரும் ஒற்றுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் தனியாக போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். நாங்களும் சார் அவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விட்டுட்டோம். இப்போ திடீர்னு பிஸ்னஸ் நொடிச்சு
எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தேடி பார்த்துட்டு எதுவும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை எங்கள்கிட்ட வராரு. 40 லட்ச ரூபா இப்போ கடன் அடைச்சி கொடுத்துருக்குறேன் ஒரு மாசத்துல. அந்த உதவி அப்பா உறவுக்காரங்க சொந்தமாக இருந்தனால தான் செஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட உதவிக்கு வரல சார். ஒய்ஃபாலையும் முடியல. ஒய்ஃபு லாஸ்ட்டில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ உறவுக்குள்ள ஒன்றா இருந்ததுனால தானே சார் பண்ண முடிஞ்சுச்சு. அவர் தனியாக போயிட்டாரு, நஷ்டப்பட்டாருன்னு விட்டுட்டா அந்த பையனோட நிலைமை என்ன சார் ஆகும்? பொருளாதாரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தை எடுத்து வச்சிங்க, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எடுத்து வச்சாங்க. இப்போ முடிவுகள் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, கூட்டு குடும்பங்களில் முடிவெடுப்பது எப்படி எடுக்கிறீங்க? ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே என் மாமியார் தான். அவங்க எதுனாலுமே என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒழுங்காக பழகாமையோ அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காமையோ அவங்களுக்கு மகள்ற ஃபீல் கொடுக்காம இருந்திருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நோ சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்று சொல்லும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனாலையும் வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து மகள் மாதிரி ஒரு உணவு கொடுக்கறதுனாலையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்ததுமே எங்களுக்கு கார் தேவைப்பட்டது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகும்போது அப்பப்போ ஆட்டோ போட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கார் வாங்குற அளவு பணம் இருந்தாலுமே அது அவங்க நோ சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே. ஒரு சமயத்தில் நான் பேச வர்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு கார் தேவைப்படுதுமா, ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களால் சமாளிக்க முடியுமா, நீங்கள் கார் வாங்கினா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணுமே, உங்களால் அதை சமாளிக்க முடியும்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுங்க, நாங்கள் அவங்கள எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த ஒரு விஷயம் உணரும் போதே அவங்க புரிஞ்சு அவங்க எங்களுக்கு எஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த நிலவில் அவங்கள வச்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து இல்லை நான் செய்வேன், உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க என்னை வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. டிசிஷன் மேக்கிங்ல நம்ம சொல்றது வீட்டில் நடக்கணும்னா நீங்க எப்படி அதை வந்து ஐடியா பண்றீங்க? டீ வாங்கி குடிப்பீங்களா கேட்பாங்க. டீ வாங்கி குடிப்பீங்களா? சரி வாமா போலாம்னு சொல்லி வண்டி எடுத்து ஒக்கனைகள் போறவர் ஒரு 5-6 டீ குடிச்சிடுவா. இடையில நிப்பாட்டி ஒரு 4-5 டீ ஒரு டிராவல் போயிட்டு ஒக்கனைகள் போயிட்டு சார் நான் எல்லாமே செய்வேன் சார். பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வேன் சார். நான் நொந்து போய் பேசுறாரு மனுஷன். நான் வந்து ஆட்டோ டிரைவர். போயிட்டு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தா இவங்க தூங்கிடுவாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் எழுப்பி எல்லாமே செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டணும். ஏன்னா அன்னைக்கு கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஊட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆயிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சுட்டு அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சார். வீட்டில் ஏதாவது வேலை பண்ணி சரி பண்ணிடலாம் சார். வீட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை பாத்திரம் கூட விளக்கிடலாம் சார். விளக்கிட்டோன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க சார். எதுனா இருந்தாலும் நடக்கும், வேலை நடக்கும் சார். இது தெரிஞ்சு அவர் ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்களா? அவங்க பேசிக்காக ஏதாவது சண்டை போட்டாலும் நான் வேலை பண்ணிடுவேன்னு தெரியும் சார். அதுக்காண்டி ஏதாவது ஒரு சின்ன சண்டையை போடுவாங்க, மொத்த வீடு க்ளீன் பண்ணி நான் உட்காந்துருவேன் சார். அவ்வளோதான். என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் சார். உட்காந்து அழுதுருவேன் சார். அழுது தீர்த்துருவேன். வருவாங்க அவங்களே. யோசிச்சு பார்த்தேன், சரி கரெக்ட், நல்லா இருக்கும், பண்ணிடலாம், அவ்வளோதான் சார். அழுவாரா? சீக்கிரத்துல அழுவ மாட்டாரு. அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது அதை அழுது சாதிச்சிருவாரு. அப்படி என்ன சாதிச்சிருக்காரு? அழுது நிறைய சாதிச்சிருக்காரு. சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. இப்ப ஒரு ஆஃப் டே வரைக்கும் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். அதுவும் ரோடு கடை ஃப்ரைட் ரைஸ், ஷெஷ்வான் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமா போட்டு வாங்கிட்டு வந்தா அவ்வளவுதான். வந்து டேபிள்ல அவங்களே உட்காந்துருவாங்க. ஓகே, அவ்வளவுதான், அங்கேயே சால்வ் ஆயிடும். கூட்டு குடும்பம்னா 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கடா. யார் அதிகமா சம்பாரிச்சு ஷேரிங் யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான் சார், அவங்க சொல்லதான் சார் கேட்பாங்க. நீ கம்மியாக தானே கொடுத்த, நீ ஏன் பேசுற, அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்க பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதிக சம்பாதிக்கிற ஆளுக்கு தான் வீட்டில் சவுண்டு ஜாஸ்தி. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து என்னன்னா ஒரு லே ஆஃப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹெக்டிக்காக மென்டல் ப்ரெஷர் இருந்தது. என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கம்பெனி கிளியர் பண்ணுவோமா இல்லையான்னு. அப்போ அப்பா அம்மா தம்பி எல்லாருமே கூட இருந்து நீ கவலைப்படாத, 3 months ஆனாலும் சரி 6 months ஆனாலும் சரி நம்ம பேக்கப் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் எல்லாரும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்குறதுன்றதே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற ஒரு பவர் கிடைக்கும் சார். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, பொருளாதார சிக்கல் வரும்போது என் குடும்பம் என்னை தாங்கி பிடிக்குங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குதுங்கிறாரு. நீங்களாம் தனியாக வேலை செஞ்சு தனியாக குடும்பம் நடத்துறதுனால அது மாதிரியான உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத போது எங்களை விட குறைவாக தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியுங்கிறது அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. மயக்கம் வருது, நான் கீழே விழுறேன், எங்கள் அண்ணன் தூக்குறேன், எங்கள் அப்பா தூக்குறான்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஏஞ்சி நிற்கிறோம், உங்களோட எங்களுக்கு தான் பலம் அதிகம் சொல்கிறோம். நாங்கள் மயக்கச்சு ஊந்துட்டா எங்கள் அப்பா தூக்குறாங்க, எங்கள் அம்மா தூக்குறாங்க சொல்ல, எங்க அப்பா அம்மா ஊந்துட்டா பக்கத்துல நான் இருக்கணும் தூக்குறதுக்கு. அததான் சொல்றோம். புரியுதுங்களா? 10 வீடு தள்ளி 20 வீடு தள்ளி பண்றது வேற ப்ரோ, பக்கத்துல இருந்து பண்றது வேற. நான் படிச்ச காலத்துல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பாத்துக்கினாங்க, இப்ப நான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறேன். அதாவது சொந்தங்கள் வேண்டாம், நாங்க மட்டும் தனியா குடும்பம் நடத்துறோம், நாங்க வரல சார். சண்டேஸ் ஆனா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது, ஒரு ஃபெஸ்டிவல்னா வெளியே போறது, அது இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குனா அங்க வந்து ஃபேமிலியோட இவங்க தான் அக்கா தம்பி அப்படின்ட்டு அந்த உறவை நாங்க வந்து
எல்லா இடத்துலையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். இல்லை நான் அப்போ அப்படி சொல்லலை, பழகிற வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது, அவ்வளோதான். சார் எனக்கு 5 வயசுல பையன் இருக்கான் சார். நாங்கள் வேலைக்கு போயிட்டோம், 2 பேரும் போயிட்டோம்னா பாட்டி தாத்தாவோட வளர்ப்பில் வளருவான். ஒரு நாள் அவங்க இல்லங்கும் போது எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவனால அடாப்ட் ஆக முடியாது. நாங்கள் இப்போ தனி குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறதால எங்கள் குழந்தை நாங்களே ஃபுல்லாக வளர்க்குறோம். 24 மணி நேரம் எங்கள் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் படுற கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த குழந்தையும் பார்த்து பார்த்து வளருது. ஸோ அது ஒரு ஃபியூச்சரில் வரப்போ செல்ஃப் சஸ்டெயினாக வாழ முடியும் அந்த குழந்தையால கண்டிப்பாக. கூட்டு குடும்பத்தில் இப்போ ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஜாலியாக தான் விளையாடும். ஆனால் அங்கே இருக்கிற பெரியவங்க ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுவாங்க. அவன் ஒழுங்கா சாப்பிட்றான், நீ சாப்பிடல. அவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கல. இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் அங்கே கண்டிப்பாக நடக்கும் கூட்டு குடும்பத்தில். அப்படி நடக்கிறப்ப அந்த குழந்தைக்கு அங்கேயே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தனியாக நான் இது பண்ணுறப்ப அந்த இது பிரச்சனை இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் குழந்தைய நாங்கள் வளர்க்க முடியாது. நாங்கள் ஏதாச்சும் இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா என்ன குழந்தைய தப்புன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது, குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் மேலே ஐயோ நம்ம பாட்டி தாத்தா சொல்றதா கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. பொய் சொல்லவும் சொல்லி கொடுக்குறாங்க சார். இப்போ நாங்கள் சாக்லேட் வாங்கி தராதீங்கன்னு சொல்றோம், இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைக்கு கெடுதல்னு சொல்றோம். அவங்க ஒரு பாசத்தாலையும் ஒரு அன்பாலையும் அந்த குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்துட்டு இது அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, நான் வாங்கி கொடுத்ததை அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லவும் சொல்லி தராங்க. அப்போ அந்த குழந்தை அங்கே பாதிக்கப்படுது. எங்களால் எங்கள் குழந்தைய வளர்க்க முடியல. அவங்க குழந்தைங்களை வளர்த்து முடிச்சு கரை சேர்த்துட்டாங்க சார். எங்கள் குழந்தைங்க நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நல்லதையோ கெட்டதையோ சொல்லி புது வளர்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும். அதுக்கு வழி விடுறதில்ல ஜாயிண்ட் ஃபேமிலின்றது. பாட்டி தாத்தா மிட்டாய் வாங்கி கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு, அதே சமயம் அந்த குழந்தைங்கள டோரை சாத்தி உள்ள விட்டு செல்லை கொடுத்து இதில் தான் நீ பார்க்கணும், டிவியை பாரு, இந்தா சாப்பிடு, அப்படி யாரும் ஊட்டி விடுறாங்க சார் சாப்பாடை. அதை நான் நேரா பார்த்துருக்கேன் கண்ணால. அதே சமயம் மண்ணை தொடாத சார். அதே டாக்டர் தான் சார் சொல்றாரு, ஏன் மண்ணில் விளையாட வச்சிங்க இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மண்ணுக்கும் நமக்கும் உண்டான பாண்டிங் அந்த குழந்தைங்கள நல்லாவே மைண்டு வேலை செய்ய வைக்கும். ஆனால் மண்ணை தொடக்கூடாது, டஸ்ட் இருக்கு, அலர்ஜி வந்துடும். முத்தம் கொடுக்கக்கூடாது, தாத்தா சித்தப்பா கூட கை கழுவாமல் தூக்கக்கூடாது. நம்ம என்ன சார் செய்கிறோம், சமைச்சிக்கிட்டு இருப்போம், குழந்தை அழுகும், அப்படியே தொடச்சிக்கிட்டு குழந்தைய தூக்குவோம். அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. இப்போ எங்கள் பேரனுக்கு எந்த இதுவுமே கிடையாது, நல்லா ஹெல்த்தாக இருக்கான், நல்லா வளர்க்குறோம். நம்மளோட வளர்ப்பில் தான் இருக்கு. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் குழந்தைங்க சித்தி பாட்டி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரோடையும் ஒற்றுமையாக அதுக்கு விட்டு கொடுக்குற மனசு வரும், நெகட்டிவிட்டியே வராது. தனி கொடுத்துரும் போனால் தனிமையிலேயே இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அப்பா அம்மாவோட கூட்டு கொடுத்துட்டு வளர்ந்தாங்க. அதனால தானே இப்போ தன்னம்பிக்கையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி தானே அந்த குழந்தைய வளரணும். அதை மட்டும் தனியாக சனி ஞாயிறு கூட்டிகிட்டு வந்தால் எப்படி சரியாகும்? வாரம் ஃபுல்லாக கூட இருந்தால் தானே எல்லா கத்தையும் கற்றுக்கும் பாட்டுக்கிட்டேந்து. தனி குடும்பமா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட் ஆயிடுவீங்களே. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைய யார் பார்த்துப்பா? குழந்தை வளர்ப்பை பத்தி இப்ப இருக்க ஜென்ரேஷன், அதாவது தனி கொடுத்தனவன் தான் எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடாது. என்னோட அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியும், இவரோட அப்பா அம்மா இவரை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியும். அந்த ஒரு வேலை தான் நாங்க குழந்தைங்களை வளர்த்துறோமே தவிர. முன்னாடியே சொல்லிட்டீங்க உங்க வீட்டுக்காரர் வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு ஒரு உதாரணம் சொன்னீங்க. இல்ல சார், நான் அப்படி சொல்ல. அவங்க பிள்ளைங்களை அவங்க வளர்த்து முடிச்சுட்டாங்க. இப்ப எங்க பிள்ளைங்களை வளர்க்க வழி விடுங்கன்னு தான் சொல்றேன். அந்த பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு தானே வளர்த்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. அதுல இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க உங்க பிள்ளைங்க இப்படி வளர்க்கணும்னு சொல்றீங்க. நான் சரியில்லைன்னு சொல்லல. ஒரு தனி கொடுத்தன போயிட்டா எங்களை எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க சார். எங்க அத்தையும் மாமாவும் அங்கதான் சார் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க தனி கொடுத்தன வந்ததால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்துதான் கேளுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க எதாவது செய்யலையா? ஆமா, இவரோட அப்பா அம்மா அங்க உட்காந்துருக்காங்க. மைக்கு கொடுங்க சார். அவங்க அத்தை மாமா யாரு? மைக்க கொடுங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா எங்க சந்தோஷம். நாங்க கூட்டு குடும்பம் தான். எனக்கு முதல்ல இந்த ஷோல இந்த கேள்விக்கு ஒரு பதில சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை முன் வச்சுட்டாங்க. அவரு இங்க உட்காந்து சொன்னார்ல, நாங்க நரகத்துல இருந்து சொர்க்கத்துல வந்தோம்னு. அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க அப்படிதான் வச்சிருந்தீங்களா உங்கள? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு சார். நரகத்திற்கு சொர்க்கம் போனா கஷ்டம் தான் சார். ஒரு பிள்ளைங்க கெட்டு போனா ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களா? நீங்க தனியா போனாலும் நல்லா இருக்கும் தான் நாங்க சொல்றோம். ஓகே, என்னோட அடுத்த கேள்வி, நீங்க இந்த பக்கம் கூட்டு குடும்பம் தான் தேவைன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அவங்க சொல்றாங்க நாங்க அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவையில்லை, பக்கத்து தெருவுல அந்த கூட்டு குடும்பத்தை வச்சுக்கிறோம், குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்பம் வேணாங்கிறாங்க. சந்தோஷமா வச்சிருந்தாலும் கூட்டு குடும்பத்துல வரது தனியா இருக்கும்போது வருமா சார்? இப்ப அவங்க எதுக்கு கூட்டு குடும்பம் கேக்குறாங்கன்னா, இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் கூட்டு குடும்பம். அதாவது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க கூட்டு குடும்பம் கேட்டுட்டே இருக்காங்களே தவிர. சார் இது ஆதாயம்னு சொல்ல முடியாது சார். நம்ம பிள்ளைங்க இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் சார், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புள்ளி கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணேன், நம்ம பிள்ளை பெரியவன், பொண்ணுங்க சின்னவங்க, பெரிய புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சாக்கா நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுவான், நம்ம புள்ள பாப்பான், குடும்பத்தை எடுத்துப்பான், நான் பண்ணேன் சார். பொதுவாக ஒரு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிற வீட்டில்
பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் ஆண்களுக்கு திருமணம் முடிக்கிறதுன்னு ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம்னு ஒன்று வரும்போது எடுத்தேறி செய்கிறதுக்கு நிறைய சூழல் இருக்காதுங்கிறனால தான் இந்த ஃபார்மேட்டை எல்லா குடும்பங்களும் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பையன் மேலே நம்பிக்கை வச்சு நான் அப்படி செய்யாமல் என் பையனுக்கு அந்த வயசு வந்தோடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளைய அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அதை எப்படி அந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்து குறை சொல்ல முடியும், அது எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. வெளியே இருந்தாலுமே என் பெரிய தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் சார் நடத்தினேன். அவங்களே கேளுங்க. நடத்தினார் ஏதோ இவர் என் விருப்பத்துக்கு நான் நிறைய செய்வேன். அவர் என்ன சொல்லுவாரு, நான் இதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இது என்ன சார் சொல்ல, குடும்பத்தில் இருந்தாலும் அது வருமா சார்? அது எப்படி சரியா இருக்கும்? அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அங்க ஒரு குழந்தை இருக்குல்ல. ஐயா என் பையன் அவன் இன்ன வரைக்கும் அவனுக்கு 10 பைசா நான் செலவு பண்ணதில்லை. மீன்பாடி ஓட்டினேன், மோட்டர் வண்டி ஓட்டினேன், இப்போ ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். என் கை காசுல அவன் வளரல. அவன் திறமையில, அவன் புத்தியில, அவன் புத்திசாலியில, அவனோட மஞ்சத்துல சம்பாரிச்சு அவன் மின்னுக்கு வந்திருக்கான். நான் போனேன்னா 10 ரூபா சம்பாதிச்சுனா சாப்பிட்டேன்னா படுத்துருவேன். கல்யாணத்துக்கு கூட தெரியும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்தோம். மித்ததெல்லாம் அவன் வந்துடுவான். நீங்கள் நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன், அவன் அதிகமாக படிச்சிருக்கான். என் பிள்ளைன்றது ஒரு உலகத்துக்கு எவனுக்குமே தெரியாது. அவன் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவன் பண்ண தப்பு ஒரே தப்பு, அவன் காலேஜ் போகும்போது என் மருமகன் லவ் பண்ணான். அது ஒரு தப்பு தான், வேற எந்த கெட்ட பழகம் எதுவுமே இல்லை. என் பொண்ணு என் மருமகெல்லாம் தங்கமான பொண்ணு, என் பிள்ளையும் தங்கமான பையன். எங்களுக்கு எதனா ஒன்றா நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். இன்னைக்கு இந்த இடத்துக்கு இட்டுன்னு வந்திருக்கானா என் பையன் புத்திசாலி, என் மருமக புத்திசாலினால இங்கே வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா சொன்னார் இல்லையா, என் புள்ள புத்திசாலியா இருக்கான், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உங்க அப்பா வளர காலத்துல இருந்து அவருடைய கடமையில இருந்து தவறிக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பிள்ளையா உங்களை வளர்க்குறதுல அப்பானா அப்படி தானே சார், அது பண்ணதை வந்து பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. நான் குழந்தையா இருக்கும்போது மீன்பாடி தான் ஓட்டுவாரு. அந்த மீன்பாடி ஓட்டி அதில் எனக்கு ஒரு பேனா பென்சில் வேணும்னா நான் நோட்டு நம்ம எழுதி கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டு வந்து தருவார். நான் என்ன விருப்பப்பட்டு கேட்டாலுமே அதை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். கஷ்டப்பட்டாவது கையில் காசு இருக்காது, இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் டூருக்கு போகணும்னு சொன்னாலுமே அப்போ போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தருவார். இப்போ வரைக்குமே நான் இப்போ ஆசைப்பட்டு ஒரு என்கிட்ட காசு இருக்கும் சார், என்கிட்ட ஒரு 5000 10,000 இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் நான் கேட்டாலும் அதை தருவார். பசமாக கேட்டாலுமே அவர் தருவார் சார். இது வரைக்குமே எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, அவங்களும் வேலைக்கு அம்மா வந்து நாஷ்டா கடை போடுவாங்க சார். நாஷ்டா கடை போட்டு கஷ்டப்பட்டு தான் சார் நான் படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க. இப்போ ஒரு நான் நல்ல நிலைமையில இருக்கேன். நான் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பார்க்குறேன் சார். கூட இருந்து பார்க்கும்போது மனஸ்தாபங்கள் வருது. உங்கள் பையனுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. எந்த அப்பா செஞ்சதை பசங்க கிட்ட சொல்லி காட்ட மாட்டாங்க, அப்படிதான் நானுன்ட்டார். எனக்கு இன்னும் யாரும் இல்லை, ஜாதி ஜனம் அக்கா தங்கச்சி அம்மா யாரும் இல்லை எனக்கு. நான் ஒரு அனாதை. எனக்கு கருத்து சொல்லி புரிய வச்சது என் மனைவி கன்னியம்மாள். எனக்கு இந்த அளவுக்கு வந்து புத்தி சொல்லி ரோட்டில் போகிறேன். எனக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசாக இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. ரோட்டில் போவான் பையன், சின்ன பையன், முனியாண்டின்னு கூப்பிடுவான், டவுசர் பாண்டியன்னு கூப்பிடுவான். டவுசர் போட்டு தான் இருப்பான். அப்போல்லாம் மோட்டர் வண்டி ஓட்டும் போது, மீன்பாடி ஓட்டும் போது டவுசர் பாண்டியனுமா. என் பொண்டாட்டியை திட்டுவான், நான் என்னடா ஓ வயசுனா ஒரு வயசுனா சொல்லி திட்டுவான். இப்போவும் அந்த சண்டை போட்டால் என் பொண்டாட்டி எனக்கு சண்டை வந்துன்னா அந்த இடத்துல சொல்லுவா, உன்னை தம்தூன்னு பையன் போகிறான் பாரு, அவன் உன் டவுசர் பாண்டியும் கூப்பிட்டான், முனியாண்டியும் கூப்பிட்டான், உன்னை ஆளாக்கி விட்டது நான் தாண்டான்னு சொல்லி இப்போவும் திட்டுவா சண்டை வந்துச்சுன்னா. அந்த வார்த்தை இன்னும் எனக்கு ஏறி நிற்குது. ஏன்னா நம்ம எப்படியா இருந்தோம் ரோட்டில். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரும் இல்லை ஐயா. எங்கள் அம்மா பிறந்த உடனே இறந்துட்டாங்க. அது எங்கள் அப்பா 2ஆவது சம்சாரம் கல்யாணம் பண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து ஆளாக்கி விட்டார். அது அவரும் போய் சேர்ந்துட்டார் கல்யாணத்துக்கு ஒன்று. அதுலேருந்து எனக்கு யாரும் இல்லை. நாங்கள் அடித்தாலும் உதைச்சாலும் இல்லை. உங்களுக்கு இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க தனி குடும்பம் போனது உங்களுக்கு சந்தோஷமா? தனி குடும்பம் போகிறது சந்தோஷம்னு இல்லை, அவன் தனியாக இருக்கிறது தான் நல்லது. அவன் தனியாக இருக்கிறது நல்லது சார். அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியாக இருக்கிறான்னா அது ஒரு டீசெண்டான இடம். நாங்கள் இருக்கிறது வந்து குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் அவன் வந்தானுக்கு அவனும் குப்பை தொட்டி ஆகிடுவான். நாங்கள் இருக்குது அசிங்கமாக பேசுகிற இடம். அவன் வாயில் வருத்தம் வராது. அவங்க என்ன நல்லா பார்த்துனாங்க சார். அதான் நரகன்னு சொல்லலை. ஒரு மருமக வரும்போது மாமியார் மருமக சண்டையை தான் நான் நரகன்னு சொன்னேன் அந்த இடத்துல. இப்போ ஏதோ ஒரு விசேஷம் வருதுன்னா இவங்க வந்து என்கிட்ட சொல்லிவிடுவாங்க சார், மருமகளா எங்க நம்ம இந்த வீட்டுக்கு இது பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யணும் சொல்லுவேன். நான் போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுமா, நம்ம என்னம்மா பண்ணலாம். மருமக இது சொன்னாமான்னா அவங்க கோவம் வந்துடும். அவள் சொல்கிறது நான் செய்யணுமான்னு அங்கேயே சண்டை வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா சார், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றாங்கம்மா, சரிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 சவரம் போடலாமா. இவங்க அதான் சொல்லியிருப்பாங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லுவேன். நான் இவங்க கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே கால்சவரம் போடலான்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்கம்மா. இப்போ வந்து நான் எப்படி டிராவல் பண்ற பாருங்க. மனைவிகள் மாமியார்கிட்ட நடிக்கிறதும் மாமியார் மனைவி கிட்ட நடிக்கிறதும் வேற கதை. அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டயும் புருஷனாவும் புள்ளியாவும் நடிக்கிறது ஒரு கதை. அது ஒரு பெரிய கதை. வீட்டுல வந்து அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் கணவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்குல்ல, இங்கிட்ட எப்படி பேசணும் அந்த பக்கம் எப்படி பேசணுங்கிற ஒரு பிரச்சனை கூட்டு குடும்பத்தில் இருக்குது. அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. 2 மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி அப்படிங்கிற வாழ்க்கை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் அவர் சொன்னேன்னு சொன்னார். இது கல்யாணமான எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். நீங்கள் வேணா அங்கே கேளுங்கன்னாரு. அப்படி ஏதாவது வந்து இவங்க என்ன வந்து கேள்வி கேட்டாலோ எங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்டாலோ நான் ஸ்ட்ரைட்டாக நடுவில் வந்து அந்த நடு பாலமாக நிற்க மாட்டேன், நவுந்துருவேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்குவாங்க. இப்போ அந்த சைடு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒட்டுக்கா இருந்து தனியாக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க 23 வருஷமா வந்து தனியாகவே இருந்துட்டாங்க. அவங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழுறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். புதுசாக நாங்கள் கல்யாணம் ஆனவங்க தான். இப்போ எங்களுக்கு வந்து கல்யாணம் 20 நாள் தான் ஆகுதுன்னு வைங்க. எங்க அம்மா வந்து கொஞ்சுவாங்க என் மனைவியை. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அவரை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அதே பேச சொல்லுங்க, பேச மாட்டாரு. மெச்சூரிட்டினா என்ன சார்? அதுதான் சார் நான் சொல்றேன். மெச்சூரிட்டினா என்னன்னா, நம்ம தனியா இருந்து நம்மளுக்கான லைஃப் வந்து நம்ம ரன் பண்ணணும். மெச்சூரிட்டிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள பல சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும், வரும். அதை வந்துட்டு நம்ம கொண்டு போறதுதானே சார் வாழ்க்கை. அதுதான் சார். எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, உங்க அப்பா ஃபேஸ் பண்ணுவாங்களா? நான் தான் சார் ஃபேஸ் பண்ணுவேன். அது எப்படி சார் பண்ணுவீங்க? உங்க வீட்ல ப்ராப்ளம் 1000 ப்ராப்ளம் வந்தா எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க சார். அப்ப அது பேர் தான் சார் மெச்சூரிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க வந்து உங்க அப்பாவையோ உங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணிருப்பீங்க. அது வந்து குடும்பத்தை வந்து கூட்டு குடும்பத்துல மட்டும் தான் இருக்கும். நீங்க உங்களோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். த்ரூ அவுட் த எண்ட் வரைக்கும் நீங்க ரன் பண்ணணும்னா நீங்க தனி குடும்பமா வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்போ சேம் நாங்களும் அதே மாதிரி 10 மணிக்கு தான் எழுந்திருப்போம். எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல எங்க அம்மா 10 மணிக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, காலைல காப்பி போட்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க தனியா வந்தப்பறம் தான் தெரிஞ்சது, ஓ இது குடும்பம் இல்ல, இதுவும் தனியா இருக்கிறதா குடும்பம். நம்மளா வந்து ஓனா காலையில 6 மணிக்கு எந்திக்கணும், நம்ம பாப்பா பாத்துக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம டெய்லி இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறது தான் ஒரு குடும்பம். நீங்க அம்மாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்பாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க லைஃப் நீங்க என்னைக்கு வாழ போறீங்க? இப்பதான் மேரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்க. அதனால அந்த ஆஃபர் வந்து வேலிட் வந்து நிறைய வீடுகளில் 3 months, நிறைய வீடுகளில் 6 months. உங்களுக்கு 20 days தான் ஆயிருக்கு. 20 days தான் ஆயிருக்குல்ல சார். இன்னும் அதுக்கான வேலிடிட்டி முடியல. அதனால அந்த கிரேஸ் பீரியட்ல இருந்துட்டு எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1500 நாளா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் இந்த இடத்துல வந்து இப்போ பேசுறது அந்த 20 நாள் பத்தி மட்டும் இல்ல சார், த்ரூ த டே, த்ரூ த ஹர் லைஃப். அவங்க கூட இருக்க என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால தான் என்ன பெற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். 1500 நாளும் உங்க மனைவி வந்து உங்க அம்மாவோட இல்ல, நீங்க மட்டும்தான் 1500 நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க. 20 நாள் தான் அவங்க அம்மா வந்து அவங்களோட டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க இதே ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா இல்லையா. சிம்பிளா எங்க லைஃப்ல நடந்தது சொல்றேன்னா, இவங்க அம்மா வந்து இவங்க மாமியார் வந்து இப்போ அம்மா அப்பா நல்லா சம்திங் பேசலாம். பட் நான் வந்து எனக்கு என்னோட பிரதரோட ஒய்ஃப் வரப்போ வந்து அந்த டைம்ல ஒரு பார்ஷியாலிட்டி கண்டிப்பா வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னா அவங்க 7:55 எழுந்தினால கண்டிப்பா ஒரு பார்ஷியாலிட்டி வரும். என் ஒய்ஃப் ஒரு 2 கூட தண்ணி எடுத்தாங்கன்னா அவங்க 3வது கூட தண்ணி எடுத்தா கண்டிப்பா ஒரு பார்ஷியாலிட்டி வரும். நான் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்தா எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 1500 பட்டு சேலை அவன் எடுத்து கொடுத்தா ஒரு பார்ஷியாலிட்டி வரும். எங்க அம்மாவிட்டே நான் காசு கொடுத்துட்டேன், ஒரு 10,000 கொடுத்துட்டேன். நான் என் ஒய்ஃபுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கும் என் ஒய்ஃபோட எங்க அண்ணனோட ஒய்ஃபுக்கு ஒரு 5500 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் அதிகமானாலும் என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை வரும். இது எல்லார் வீட்லயும் நடக்கும், அது யாருமே மறுக்க முடியாது, கண்டிப்பா நடக்கும். இதுதான் வந்து எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் குழந்தைய ஒன்னா பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது சார். என் குழந்தை எப்படி பார்ப்பணும் அதே மாதிரி எங்க அண்ணன் குழந்தைய பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. எங்க அம்மா வந்து என்னையும் எங்க அண்ணனை வந்து ஒரே மாதிரி சமமா பார்க்கலாம். பட் ஆனால் என்னோட ஒய்ஃபையும் எங்க அண்ணனோட ஒய்ஃபையும் ஒன்னால பார்க்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க 2 பேரும் பத்தவங்க, ஆனா இவங்க 2 பேரும் வேற ஏதோ வீட்டுல இருந்து வந்தவங்க. 2 பேரோட மாராலிட்டி, 2 பேரும் ஃபினான்ஷியல் சேஃப்டி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். வீட்டுல நாத்தனார் இருக்காங்க, நான் இருக்கேன், இங்குள்ள பார்ஷாலிட்டி கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு நைட்டி எடுக்கிறாங்கன்னா எனக்கு 4 நைட்டியா இருக்கும். இவர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இதுலயுமே எனக்கு மட்டும் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு அம்மாவா இருக்காங்க, எங்க அம்மா இல்லாத இடத்துல அவங்க பண்றாங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? அப்படி எல்லா மாமியாருமே அம்மாவா தான் நடந்துக்கிறாங்க, நீங்க தெரியாம சொல்லாதீங்க சார். இதே இது நானும் 5 இயர்ஸா லவ் பண்ணும்போதும் எங்க அத்தைய வந்து அம்மான்னு தான் சார் கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆனதும் அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா ஒரு நாளும் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிரஞ்சீவி அப்பா அவங்க வந்து நிக்காங்க, அவங்களுக்கு என்னென்னு போய் எடுத்து கொடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உங்க அப்பா அங்க இருக்காங்க அப்படின்னு எந்த வார்த்தையும் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது சார். அவங்க சொல்றாங்க நாங்க அம்மாவா தான் பாக்குறோம், அப்பாவா தான் பாக்குறோம்னு. ஆனா அந்த அம்மாவா அப்பாவை நம்ம பார்ப்போம், ஆனா அவங்க வந்து அப்படி நம்ம பார்க்க மாட்டாங்க. இதேதான் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இப்ப கால் பண்ண கூட அம்மா அப்பான்னு தான் பேசுவாங்க.
ஆனா வந்து அவங்க அம்மா அப்பாவை அவங்க பெத்த பிள்ளைய நினைக்க மாட்டாங்க. அவங்க பெத்த பிள்ளை நான் மட்டும்தான், என்னை மட்டும் தான் பாசமா பார்ப்பாங்க, இவங்கள பாசமா பார்க்க மாட்டாங்க. ஒரு லிமிட் இருக்கும், பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, மருமகங்கிற ஒரு லிமிட் தான் இருக்குமே தவிர மகங்கிற மாறவே மாறாது, என்னைக்கு நடக்காது சார். அது எனக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நான் வந்து நானும் தனி குடும்பமாக தான் இருந்தோம். எனக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இஷ்யூஸ்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ பாப்பா நம்ம பக்கத்தில் நம்ம விட்டுட்டு ஒர்க் பண்ணுறோம், எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்கனால அடிக்கடி மயக்கம் வரும். ஸோ அந்த மயக்கம் வர நேரத்தில் நம்ம இது யூஸ்வலாக நம்ம டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நம்ம வேலை எல்லாமே பார்ப்போம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பசங்களை யார் பார்த்துப்பா? கண்டிப்பாக கூட ஒரு பெரியவங்க வேணும். அந்த இடத்துல நான் இருந்தேன், 2 இயர்ஸ் அந்த இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெட்டர்னு நினச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் வந்துட்டேன். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் ஊரில் அந்த கல்ச்சர் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். தனி கொடுத்தன இருந்துட்டு திரும்ப நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பலமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன், எங்கள் அம்மா என் பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, எனக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அங்கே கிடைக்கிது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்களா அவங்க அம்மா வீட்டில் இருக்கீங்களா? எங்கள் அம்மா வீட்டில். எதை சொல்கிறேன், எங்கள் ஊரோட கல்ச்சர் வந்து அது ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. ஓகே, எந்த ஊர் அது? கீழக்கரை. நாங்களாம் அங்கே பொண்ணு எடுக்காமல் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே வீடுமே வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு தந்த வீட்டில் நாங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கோம் இப்போ. ஓகே, நிறைய பேர் இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் கீழக்கரையில் பொண்ணு எடுக்கணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னே கிடைக்கல சார் எங்கள் ஊரில் இப்போ. ஒன்றும் இல்லை, பற்றாக்குறையாக இந்த இருக்குது. மாதிரி போச்சு. ஷோக்கு அப்புறம் இன்னும் டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அவங்க சொன்னாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஸ்மூத்தே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. 2 ஃபீமேல் பேபி. கல்யாணம் ஆகி 3 இயர்ஸில் ஒரு பேபி, இப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் ஒரு பேபி. ரெண்டுமே நான் வந்து சிசேரியன் தான். ரெண்டுமே எங்கள் மாமியார் தான் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நான் லவ் மேரேஜ்னால அம்மா கூட வரல, எங்கள் மாமியார் தான் இருந்தாங்க. 5 days மிட் நைட்லலாம் அழுவா, என்னால் ஏந்துக்க முடியாது. அவங்க தான் ஹோல்ட் பண்ணி ஏந்து கொடுத்து பாப்பா ஃபீட் பண்ணுறதுன்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் அவங்க லவ் மேரேஜ் தானே, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வர சொல்லுன்னு அவங்க போயிடல. அவங்க தான் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி இருந்து பார்த்துட்டாங்க. எல்லாருமே இருங்க, முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு போயிட்டாலோ 2 பேரும் வேலைக்கு போற ஒரு குடும்பமா இருந்தாலோ குழந்தைய யார் பார்த்துப்பா? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பார்த்துப்பா? ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்துல யார் வந்து நிப்பா? தனியா போனதுக்கு அப்புறம் ஒரு தனி குடும்பமா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட் ஆயிடுவீங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. எங்க குழந்தைய நாங்களே பார்த்துருக்கோம். என் பையனுக்கு மூச்சு நின்றுச்சு, பிறந்து 42 நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தான் கோயம்புத்தூர்ல. நாங்களே தான் ஃபேஸ் பண்ணோம், யாரும் எங்களுக்கு சப்போர்ட் வர கிடையாது. நாங்களே ஃபேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணோம். இப்போ 2வது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. மாமியார் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்குற ஆள் கிடையாது. ஆனா அவங்களோட இது என்னன்னா, என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது. நாங்க வளர்ந்த விதம் வந்து வேற. நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், நான் ஓடுவேன், என்னோட இது வேற மாதிரி இருக்கும். உன்னை நான் குறை சொல்லுவேன், அது என் பையனுக்கு பிடிக்காது. என் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான். இது வந்து எனக்கு வேண்டாம், நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. அதுதானே சார் நான் சொல்றேன். தனி கொடுத்தன போன அவங்க தான் சொல்றாங்கன்னா, அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 குழந்தைங்க இருக்காங்க சார். 12 வயசுல பொண்ணு இருக்கா, 6 வயசுல பையன். எத்தனை வயசுல நீங்க தனி கொடுத்தன வந்தீங்க? ஃபர்ஸ்ட் 3வது மாசம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க சார். டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க 5 மாசம் அவங்களே வச்சிருந்தாங்க. 5 மாசத்துக்கு அப்புறம் வந்தது, நீங்க வெளில போய்க்கங்க, வேற வீடு பார்த்து தனியா தள்ளி போய்க்கங்க அப்படின்னாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் குழந்தையை வளர்த்தணுங்கிறதுக்காக அவுட்டர்ல வாடகை கம்மியா இருக்கும், சரியா வச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு, இதுக்கும் நாங்க வந்து வியாபாரம் தான் பண்றோம். ஃபுல் டைம் குழந்தை கூட தான் வச்சிருப்போம். எங்களோட தான் வளர்ந்தா, எங்களோட தான் இருப்பா. வண்டிக்குள்ள படுக்க வச்சுட்டு வியாபாரம் பார்ப்போம். கீழே விழுந்துருவா, அவ அழுதாலும் நாங்க தான் பார்ப்போம். அதுல உங்க மாமியாரோட சப்போர்ட், மாமனார் சப்போர்ட் இருந்ததா? யாரு அதெல்லாம் கிடையாது. குழந்தையும் நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் வளர்க்கணும், நீங்க தான் பார்க்கணும். இந்த வார்த்தையை நாங்க சொல்லலையே, அவங்க தானே சொல்றாங்க. இல்ல அவங்க உங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்களா? அதுல எதுவும் வருத்தம் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு. அது என்னன்னா சார், எல்லாருமே வந்து மாமியார் வந்து இதா இருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. ஒத்து வர மாட்டோம் நாங்க சொல்லல. இப்போதைய ஜென்ரேஷன்ல இங்க இருக்க எல்லாருமே கேளுங்க, யார் எங்க சொன்னாங்க? எல்லாருமே மாமியார் தான் அனுப்பிவிட்டாங்க, மாமனார் தான் அனுப்பிவிட்டாங்க. நாங்க போறோம்னு சொல்லி அவங்க ஏன் போன்னு சொல்றாங்க? ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க. எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க, எங்க மாமியார் கிட்ட நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா, இன்னும் பேசுவாங்க. அவங்க வழியை வந்து நமக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நம்ம கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்றோம் சார். அவங்க மாமியா எவ்வளோ வழி இருந்தா அந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறது இவங்க அங்க இருந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி இன்னும் பெஸ்ட்டாக வந்துருக்கும்ல சார். நான் வந்து இவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னா சும்மா வருத்தப்பட கிடையாது. எனக்கு எங்க மாமியார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ அவங்க அம்மானு கூப்பிட்றாங்க, நானும் அம்மான்னு தான் கூப்பிட்றேன். ஆனால் அவங்க என்னை மகளை பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்க எவ்வளவுதான் அம்மானு கூப்பிட்டாலும் மருமக எப்பவுமே மகளா மாறவே முடியாது.
ஏன் தனி குடுத்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க சார். அவளுக்கு ஒரு பேபி இருக்கு. எங்க பெரிய நாத்தனாருக்கு இப்பதான் பாப்பா பிறந்திருக்கு. அவ 5 மாசம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறத எங்க அத்தை வீட்டில் இருக்கிறதுக்காக வந்திருக்கா. எனக்கு வந்து 1 இயர் பேபி இருக்கு. நானும் ஃபீட் பண்றேன், அவளும் ஃபீட் பண்றா. எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாற்றி மாற்றி அவள் எங்கேயாச்சும் வெளியே போனால் அவளோட குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணுறேன், நான் எங்கேயாச்சும் வெளியே வந்தேன்னா என்னோட குழந்தைக்கு அவள் ஃபீட் பண்ணுறா. இந்த ஒரு உறவு இருக்குல்ல சார், அது தனியாக இருக்கும் போது தான் அது நிலச்சிருக்கு. என்னோட சிஸ்டரை விட எனக்கு அவளுங்க 2 பேர் மேலே ஒரு தனி பாசம். எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க வந்து 6 பேர். எங்கள் அம்மா எல்லாரும் வெளியே தனியாக வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கையில் 1 ரூபா கிடையாது, ஒரே 1 ரூபா கிடையாது. எல்லாம் உழைச்சி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. என்னோட அண்ணன் 2 பேர் தனியாக, 3 பேர் 5 பேராக வெளியே வரப்போம் 1 ரூபா கிடையாது. வாடகை வீட்டுக்கு போய் வாடகை கொடுக்க கூட காசு கிடையாது. அந்த மாதிரி தான் தனியாக வந்தாங்க. ஸோ இதுதான் சார் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி. அது எங்கள் அம்மா அப்பாவோ நீங்கள் மேரேஜ் ஆனப்புற தனியாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஏதோ ஒன்று சேஃப்டி பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணவங்க தான். ஏதோ ஒன்றுமே இல்லை, ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போட்டுக்க முடியாது, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன வீடு கட்டிருக்க முடியாது. அந்த டைமில் ஜாயின்ட் ஃபேமிலிக்காக அவங்க உழைச்சி போட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து கஷ்டப்பட்டு நான் எங்களெல்லாம் வளர்த்து படிக்க வச்சாங்க. ஸோ அதே கஷ்டத்தை என்ன படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள தான் தனியாக வச்சாங்க. அங்கே எல்லாரும் ஜாலியாக இருக்கேன், நான் ஃப்ரீடம் இருக்கு, என் லைஃப் ஸ்டைல், நான் டெசிஷன் மேக்கிங் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லார் மனசுலையும் ஒரு மூலையில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பெரியவங்கள வயசானவங்கள நம்ம தனியாக தவிக்க விட்டு வந்துட்டோன்ற ஸோ அந்த உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. எங்கள் அம்மா அப்பா வேண்டாம், இவங்க அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கி வரல. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் நாங்கள் மந்த்லி அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தூரமாக இருந்து பண்ணுற அவ்வளோதான். பில்லுக்கு காசு மட்டும் ஜிபே பண்ணுறது பேர் வந்து பண்ணுறது கிடையாது. நீங்கள் வீட்டில் எல்லாம் ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். நானே கூட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கூட்டு போவேன் உள்ள இருந்து பண்ணுறீங்க, மெடிக்கல் செக்அப்புக்கு நான் கூட்டு போவேன். நீங்கள் ஜிபே மட்டும் தான் பண்ணுவீங்க. நீங்கள் பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் தான் ஊருக்கு போவீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தால் நான் தான் கூப்பிட போவேன், ஹாஸ்பிட்டல் வேணா நான் தான் கூட்டு போவேன், பிளட் செக்அப் நான் தான் கூட்டு போவேன், ரிப்போர்ட் நான் தான் கலெக்ட் பண்ணுவேன். எல்லாமே நானே ஒய்ஃபு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறோம். நீங்கள் ஜிபே பண்ணுறதுனால அந்த அஃபெக்ஷன் வந்து இருக்குன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. நீங்கள் நான் 30 வருஷம் கழிச்சு அதை ரியலைஸ் பண்ணுறப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட நிலைமை என்னன்றது. ஓகே, நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. ஐஸ்வர்யா கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி தான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் வருது. நீங்கள்லாம் அப்பா அம்மாவை கூடவே வச்சுருக்கீங்களாமே அப்படின்னா, நாங்கள் அப்பா அம்மாவிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற கலாச்சாரத்தில் இருக்கீங்க. நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாவை அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதில்லை, நாங்கள் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்த்துப்போங்கிற ஒரு அழகான ஒரு பதிலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு தேன் கூடு கட்டுவது தான் ரொம்ப கஷ்டம், அதை கலைப்பது ரொம்ப சுலபம். அது மாதிரி இன்றைக்கு இருக்க சூழலில் ஒரு கூட்டு குடும்பங்களை ஒருங்கிணைந்து ஒரு குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முடிவு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, குழந்தைகளை வளர்க்கணும், வேலையில் முன்னுக்கு போகணும், நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை தாண்டி ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகள், கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனியாக குடும்பம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அதை ஆலோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வாத்தமிழவா மேடையிலிருந்து, பெற்றோர்களை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். உங்களை பெற்று வளர்த்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை, ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர்க்காதீங்க. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் குடும்பம் அப்படின்னோடனே என் பையனை எப்படி வளர்த்தேன்னு பார்த்தேன் தெரியுமா, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நான் எதுவுமே செய்யலைங்கன்னு சொன்ன ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு தான் நான் கூப்பிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் வாழ்ந்த சூழலில் என் பையன் இருக்கக்கூடாது, என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகளும் என் பையனுமே இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க, எங்களை அறிவாக பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்கன்னு ஒரு இடத்துல கூட அவங்களை விட்டு கொடுக்காம பேசினார். அந்த மனசுக்காகவே அவரை கூப்பிட்டு கொடுப்போம். வாங்க சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னோடனே இன்றைக்கும் நாங்கள் வந்து அண்ணன் தம்பியோடு தான் அந்த குடும்பத்தை ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொன்னார். கணக்கெல்லாம் கூட தவறாக சொன்னதாக சொன்னாங்க. நீங்கள் கணக்கு தவறாக சொல்லியிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருக்கீங்க. வாங்க. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் தான். வாழ்க்கையை நிறைய பேருக்கு செஞ்சே வாழ்க்கையை எங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. வாங்கம்மா, 2 பேர் வாங்க. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வாங்கிக்கோங்கம்மா. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யா அர்ஜுன்.